ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல் சென்சார் சேனல். குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கத்தாருடனான தங்களது 3 ஆண்டு ராஜதந்திர பிளவுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒற்றுமை மற்றும் ஸ்திரத்தன்மை ஒப்பந்தம் உள்ளிட்ட 2 ஆவணங்களில் வளைகுடா தலைவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர் என்று சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக மத்தியஸ்தம் செய்த குவைத் மற்றும் அமெரிக்காவுக்கு இளவரசர் நன்றி தெரிவித்துள்ளார். 6 உறுப்பினர்களை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் தலைவர்களின் கையெழுத்திட்ட 2வது ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. எனது ஸ்கிரீனில் உள்ள கிருஷ்ணகுமார் வத்மா என்பவருடைய பாஸ்போர்ட் தொலைந்துவிட்டது. யாரேனும் கண்டெடுத்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 66 76 01 32. குவைத்தில் புதிதாக துவங்கப்பட்ட விஸ்வமயா இன்டர்நேஷனல் அமைப்பு குவைத்தில் பணியிடத்தில் இருந்து கீழே விழுந்து 2 கால்கள் மற்றும் முதுகு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் தமிழக பெண்மணி உதவி கேட்டதன் பேரில் முதல் கட்டமாக அவர்களுக்கு தேவையான 1 மாதத்திற்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி செய்து நேரில் சென்று ஆறுதல் கூறி பொருட்களை வழங்கியுள்ளனர். இதற்கு முன்னர் குவைத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட தமிழர் ஒருவர் சாலையில் திரியும் வீடியோ வைரலாக பரவியது. அதையடுத்து அந்த நபரை மருத்துவமனையில் அனுமதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளிலும் தமிழ் அமைப்பு பிரதிநிதிகளுடன் இணைந்து விஸ்வமயா அமைப்பினர் உதவியுள்ளனர். வரும் காலங்களில் பல்வேறு சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அமைப்பினர் ஒருங்கிணைந்து வருகின்றனர். வீட்டுத் தொழிலாளர்களுக்கான ஆன்லைன் புதுப்பித்தலை திங்களன்று தொடங்கிய முதல் நாளிலேயே 599 வீட்டுத் தொழிலாளர்கள் 20 விசா ஆன்லைனில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் 26 ஜனவரி 2021 அன்று 72வது குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கான காலை மணி 9 மணி முதல் ஆன்லைனில் லைவ் மூலம் தூதரகத்தின் வலைத்தளம் மற்றும் சமூக ஊடகங்களின் மூலம் சரியான நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு இந்திய தூதரகம் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. குவைத்தில் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,52,438, இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 938, இன்று மட்டும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 411, சிகிச்சை பெற்ற வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 1,48,015. குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதரவுடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.